உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் நீர்க்கடுப்புக்கான மருத்துவம். நீர்க்கடுப்புனா என்ன? நம்ம குடிக்கிற தண்ணி பூரா வயிற்றுக்குள்ளே போய் அப்படியே அனலாக மாறும். ஏன்னா உடலில் சூடு அதிகமாக இருக்கும். தண்ணியே குடிக்காமல் இருந்திருப்பாங்க. அதிக அளவு வெயிலில் சுற்றிருப்பாங்க. அவங்களுக்கு குடிக்கிற தண்ணியே போய் அந்த உள்ளே போகும்போதே ரணமாகும். அந்த அளவுக்கு இருக்கிறத சரி செய்கிறதுக்கான மருத்துவம் நன்னாரி வேர், பன்னீர் ரோஜா, வெத்தலை, அருகம்புல், வெள்ளாட்டுப்பால், தேன், இது எல்லாத்தையும் கூட்டு கலவையாக செஞ்சு இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். நீர்க்கடுப்பு வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. சிறுநீரகத்தில் அழுக்கு படிகிறது, சிறுநீரகத்தில் உப்பு படிகிறது. சர்க்கரை நோயாளிகள், சர்க்கரை அதிகம் கூடிருச்சுனாலும் அவங்களுக்கு நீர்க்கடுப்பு வரும். சூடு, தலைக்கு எண்ணெயே வைக்காதது, குளிக்காமல் இருக்கிறது, இறுக்கமான உடைகள் போடுறது, போட்ட உடனே சூடாகிற உடை போடுறது, இந்த மாதிரி ரத்தோட்டங்கள் சரியாக போகாமல் இருக்கிற அழுக்குகள் படிஞ்சுக்கிட்டு இருக்கிறது. முக்கியமாக கல்லடைப்பான், அந்த சிறுநீர் பாதையில் உள்ள அழுக்குகள் தங்கிருச்சுனாக்கா கல் போய் இப்போ உணவுகளில் எதுவுமே கல்லாகிறது கிடையாது. நம்ம உணவில் இருக்கிற ரசாயன உரங்கள் போட்ட அந்த அழுக்குகள் போய் தான் தங்கி கல் மாதிரி நல்லா சிறுநீரகத்தில் தங்கிட்டு சிறுநீர் பாதையில் கடுப்பு, எரிச்சல், வலி எல்லாமே இருக்கும். அவங்க நம்மளை மாதிரி சரளமாக சிறுநீர் கழிக்க முடியாது. சொட்டு சொட்டாக சிறுநீர் போயிட்டுருப்பாங்க. கடுகடுன்னு கடுக்கும், அதிக வலியாக இருக்கும். இப்போ வெயில் காலத்தில் சாதாரணமாக நீர்க்கடுப்பு வந்துருச்சுனாக்கா கொஞ்சம் ஏதோ தண்ணி குடிப்பாங்க, அல்லது எண்ணெயை தேய்ச்சிக்கிடுவாங்க, குளிச்சுருவாங்க. கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு ஏதாவது ஜில்லுன்னு குடித்தாக்கா அந்த கடுப்பு போயிடும். அது நம்ம உடம்பை குளிர்ச்சி படுத்திட்டாலே அந்த நீர்க்கடுப்புன்றது சரியாகிடும். இது உள்ளுக்குள்ளே அழுக்குகள் தங்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி கல், உப்பு, அழுக்கு, சர்க்கரை கூடிருச்சு, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நம்மளுக்கு சிறுநீர் பாதையில் அடைப்புகள் இருந்ததுனா தான் அந்த கடுப்புன்றதே வரும். அதை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். வெற்றிலையும் அருகம்புல்லும் கொஞ்சமாக எடுத்து இது கூட ஒரு பன்னீர் ரோஸு அரைச்சி சேர்த்துக்கலாம், அல்லது நம்ம சொட்டாக கூட விட்டுக்கிறலாம். இது ரெண்டையும் அரைச்சி சாறு எடுத்து வச்சுருக்குறோம். நரன்னு இல்லாமல் மெல்லிசானதாக பார்த்து எடுத்து அரைச்சிக்கிறணும். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி வேர் பொடி எடுத்துக்கிறணும். ஆட்டுப்பால் அல்லது நாட்டு மாட்டுப்பால் ரெண்டில் ஏதாவது கிடச்சதுனாக்கா சேர்த்துக்கிறலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி தேன் சேர்த்துக்கிறலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ சர்க்கரை நோயாளி இருக்கிறவங்க சுத்தமான தேன் கிடைக்கலாட்டினாக்கா அவங்கெல்லாம் இதை சேர்க்காம, தேன் சேர்க்காம கூட பாலுன்றதுனால குடிச்சுக்கிறலாம். இது கூட பன்னீர் ரோசாவை மென்று சாப்பிட்றவங்களா இருந்தாக்கா அப்படியே போட்டுக்கோங்க. மென்று சாப்பிட முடியாது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நம்ம அந்த வெற்றிலை, அருகம்புல் கூடையே போட்டு அரைச்சிக்கிறலாம், அல்லது கையில் கசக்கி சாராகவும் விட்டுக்கிறலாம். எப்படினாலும் நம்ம துவர்ப்பு தன்மை, துவர்ப்பு, இனிப்பு இதுதான் அதிகமாக இருக்கும் இதில். அது உடனேயே கடுப்பை சரி பண்ணும். சிறுநீர் கடுப்பு வந்த உடனேயும் இதை தயார் பண்ணி குடிச்சிட்டே வாங்க, உங்களுக்கு சிறுநீர் கடுப்புன்றதே இருக்காது. நீர்க்கடுப்புக்கு பன்னீர் ரோஜா, வெத்தலை, அருகம்புல், நன்னாரி வேர், வெள்ளாட்டுப்பால், தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக மருந்தை அரைச்சி எடுத்துருக்கு. இதெல்லாம் கூட்டு கலவையாக அரைச்சி எடுத்ததை இதை அப்படியே குடித்தோம்னா அந்த நீர்க்கடுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண்கள் ஆறும், சூடு குறையும். அந்த சூடு குறையும் போது நீர்க்கடுப்பு குறைஞ்சிரும். உடலில் அதிகமான சூடு இருந்தால் தான் நீர்க்கடுப்பு வரும். இந்த அதிகமான சூட்டை கட்டுப்படுத்திட்டோம்னா அந்த நீர்க்கடுப்பு சரியாகும். இந்த நீர்க்கடுப்புக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டு